எலும்பை முறிச்சிரும்னா அது என்னங்க? எலும்பு எங்க வன்னியர் சொன்ன மாதிரி, தம்பி உனக்கு தான்ப்பா எலும்பு இருக்குது. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. புத்தி மாறவே இல்லையே. உங்களது மக்கள் நிராகரித்து விட்டார்கள். மக்கள் உங்கள் தலைவரையே தோற்கடித்து விட்டார்கள். அப்ப நீங்க மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு அன்பாக பேசி, நேர்மையாக பேசி, உண்மையை பேசி தான் நீங்க வரணும். ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சியை கலைத்தே ஆவேன். இந்த ஆட்சி ஒளிந்தே இருக்க போகுது. தாவேகா ஆட்சி 4 மாசம் தான் தமிழ்நாட்டுல கோயில்ல போய் சத்தியம் பண்றாப்ல. தாவேகா ஆட்சி திமுக எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணது குறிப்பா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல டார்கெட் பண்றாங்க. நமக்கு டிவிகேல சில நண்பர்கள் இருக்கிறாங்க. விஜய் ரொம்ப கடினமான நடவடிக்கைகளை எடுப்பாராம். அதாவது இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தேவையில்லை. டிவிகேவுடைய எம்எல்ஏ ஆகிட்ட, ஒரு அமைச்சர் ஆகிட்டேன்னா மிக ஒழுக்கம் சார்ந்து, அதே நேரத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதுக்கு இடைஞ்சலா எந்த அமைச்சர் தலையிட்டாலும் பதவியை புடுங்கிடுவேன் அப்படின்னு தனியா கூப்பிட்டே சொல்லியிருக்கிறார். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 96579657. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக எம்எல்ஏ கைது மார்க்கண்டேயன் பரபரப்பாக பேசி முடிச்சிருக்கிறாரு. நீங்கள் எப்படி யூடியூப்பில் பரபரப்பாக பேசுவீங்களோ, அவர் களத்தில் மேடையில் பேசின விஷயம் பரபரப்பாக மாறி கடைசியாக இது கைது நடவடிக்கை வரைக்கும் போயிடுச்சு. இது முழுக்க முழுக்க தாவேக அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்லாம் பேசப்படுது திமுக தரப்புனால. எப்படி பார்க்குறீங்க? யூடியூப்பில் நீங்கள் பரபரப்பாக பேசுகிற மாதிரி அவர் மேடையில் பேசினாருன்னு சொன்னீங்க. நான் யூடியூப்பில் உண்மையைத்தான் பரபரப்பாக பேசுவேன், நேர்மையைத்தான் பரபரப்பாக பேசுவேன், அன்பைத்தான் நான் விதைப்பேன். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த எம்எல்ஏ ஒரு ரவுடி பைய பேசுவான் பார்த்தீங்களா? பட்டம் எம்எல்ஏ பட்டம் கொடுத்தா எம்எல்ஏ என்ன எப்படி பேசணும்? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. ஆனால் நான் எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னா என்னங்க அது? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னா இப்போ உன் கட்சியே பிடித்தியா அப்படின்றதான ஒரு சொல்லாடல் வருது. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரை நீ சட்டமன்றத்தில் என்ன செஞ்சீங்க? ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை நடு ரோட்டில் மதுரையில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அன்றைக்கி மட்டும் ஐயா நெடுமாறன் இல்லாமல் இருந்தால் இந்திரா காந்தி அம்மாவுக்கு பெரிய ஒரு உபரிதம் நடந்திருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்போ இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்க்கப்படும் பொழுது புத்தி மாறவே இல்லையே. உங்களது மக்கள் நிராகரித்து விட்டார்கள். மக்கள் உங்கள் தலைவரையே தோற்கடித்து விட்டார்கள். அப்போ நீங்கள் மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு அன்பாக பேசி, நேர்மையாக பேசி, உண்மையை பேசி தான் நீங்கள் வரணும். எலும்பை உடைச்சிரும்னா என்னங்க இது? இது பேச்சாங்க அது? ஒரு இப்போ என்னோட எத்தனையோ பேட்டி எடுத்திருப்பீங்க. சொல்ல போனோம்னா நம்ம 2 பேரும் உட்காந்து 100க்கும் மேற்பட்ட பேட்டி நம்ம பேசியிருப்போம். எங்கேயாவது நாங்கள் கோவத்தில், அவ்வளவு சாதி வெறிகள் கொண்ட அந்த சமுதாயத்தில், அவ்வளவு சிக்கல் மிகுந்த இந்த சமுதாயத்தில் பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். பல இழப்புகளை, பல உயிர்களை நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம். என்னைக்காச்சும் நாங்கள் இப்படிலாம் பேசியிருக்கிறோமா? எலும்பை முறிச்சிரும்னா அது என்னங்க? எலும்பு எங்கள் வன்னியர் சொன்ன மாதிரி, தம்பி உனக்கு தான்ப்பா எலும்பு இருக்குது. அதை ஞாபகப்படுத்திருக்காரு. எவ்வளோ எங்கள் அமைச்சர் நாகரிகமாக அப்படியே ஈஸியாக உங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தான் எலும்பு இருக்குது. அப்போ அதை பரபரப்பாக பேசுகிறாங்க. நான் எலும்பு என்ன, அதாவது எங்களுக்கு இருக்க எலும்பு நிமிர்ந்து இருக்கிற எலும்பு அவங்களுக்கு வளைஞ்சு போய் இருக்கின்றத கூட அவர் ஞாபகப்படுத்திட்டாரா என்னன்னு தெரியல. இது தப்புங்க, அயோக்கியத்தனம். ஆனா முக ஸ்டாலின் இதை பத்தி எதுவும் பேசல. ஆனா சாத்தான் ஆட்சி நடப்பது எந்த மாதிரியான ஆட்சி அப்படின்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. அதே நேரத்தில் சோஃபா மாடல் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்னு தெரியல. இது மாதிரி கைது நடவடிக்கைகள் நீண்டு கொண்டே போகிறது. அதுவும் குறிப்பாக திமுக எம்எல்ஏனா என்ன ஆகுதுன்னு தெரியல இந்த அரசாங்கம். நான் திருப்பி சொல்கிறேன், நல்ல நேர்மையாக பேசுவோம். இப்போ திமுக எம்எல்ஏ பேசினதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் பாருங்களேன், மானங்கட்ட தமிழகத்தில் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஓட்டு போடும்போதெல்லாம் உங்களுக்கு மானம் இருந்துச்சா? அப்போ மானங்கட்ட தமிழ்நாடு சொன்னதுக்கே உன்னை சிறைச்சாலையில் போட்டு அரசியல் படுத்தி இருக்காங்க. தமிழக மக்களை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்குறேன். தமிழ்நாடுன்னே சொல்கிறார், கவனிச்சலாம் கவனிக்கலாம், இவங்களுக்கு மானமே இல்லை அப்படின்னு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா, நான் போனேன்னா எலும்பை உடைச்சி அனுப்பிடுவேன், வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னா இது ரவுடித்தனம்ங்க. ஆனால் அதை பிள்ளைக்காக பேசுகிறது இப்படி, இது அநாகரிகமான சொல்லல. அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சியை கலைத்தே ஆவேன். இந்த ஆட்சி ஒளிந்தே இருக்க போகுது. தாவேகா ஆட்சி 4 மாசம் தான் தமிழ்நாட்டுல கோயில்ல போய் சத்தியம் பண்றாப்ல. திருச்செந்தூர்ல போய் சாமியை கும்பிடுங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகண்ட போயிட்டு சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சி திமுக எம்எல்ஏக்களை டார்கெட் பண்ணது குறிப்பா சவுத் டிஸ்ட்ரிக்ட்ல டார்கெட் பண்றாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து இவர் விளாத்திக்குளம்,
அடுத்து யார் யாரெல்லாம் டார்கெட் பண்ண நான் போறாங்க ஒன்று அப்படின்னு சொல்கிறேன் தெரியல. நீங்கள் வந்து தைரியமாக போடணும். நான் சொல்ல போகிறது வந்து உளவுத்துறையில் வந்து எனக்கு ஒன்றும் ரிப்போர்ட் கொடுக்கல. நாங்கள் மக்களோடு மக்களாக கலந்துருக்கிறோம். ஒவ்வொரு தொண்டனும் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கட்சி தொண்டன் மட்டுமல்ல, டிவிக்கா தொண்டனே என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவ்வளவுக்கு நம்ம எல்லா தோழர் திமுகவை தவிர பிஜேபியை தவிர அனைத்து தோழர்களும் நம்மகிட்ட தொடர்பில் வர்றாங்க. அவங்க என்னமா சொல்கிறாங்க, சாதி வெறி பிடித்த 2ஆம் கட்ட அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னே. ஏன்னா இப்போ வந்து டிவிக்கே வந்து தலித்து மக்களுக்கு மட்டுமல்ல, பொதுவான பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். இந்த பாதுகாப்பை பிடிக்காமல் ஒரு சாதி வெறியை தூண்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி நீ சொன்னது அழகாக சொன்னீங்க. சவுத்தில் பர்டிகுலர் இங்கே நார்த்தில் பருப்படுத்துருவோம், அது வேற பிரச்சனை. ஆனால் அந்த பக்கத்து வந்து அது மாதிரி தூண்டுவதற்காக திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு நம்பக செய்தி கிடைக்கிறது. தமிழக முதல்வரே தளபதி விஜய் அவர்களே இதெல்லாம் முன்னுணர்ந்து ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் இவர்களை முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூ. நான் சொல்கிறது சும்மா விளையாட்டு சொல்ல. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேரிக்குள்ளேயே போய் அடிச்சிருக்கிறாங்க மக்களை, பொதுமக்களை. அது மாதிரி பல இடங்கள்லையும் ஆணவ படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சாதி வரி எங்கெங்கெல்லாம் தூண்ட முடியுமோ தூண்டுவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு உளவுத்துறை உருவாக்குங்கள் போலீஸில். இது எங்கள் தலைவருடைய கோரிக்கை தான், இன்று நேற்று அல்ல. நாங்கள் போன திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்த முதலமைச்சர்கிட்டே வச்சோம். அவர் காது கொடுத்து கூட கேட்கல. அதுதான் அப்படி நாரி போச்சு, அது கடைசியாக தோற்று போச்சு. இந்த அமைச்சர்கிட்டையும் நாங்கள் வைக்கிறோம். எங்கள் தலைவரோட அதே கோரிக்கையை நான் மீண்டும் வைக்கிறேன். நிச்சயமாக அதை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆட்சி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குறித்து அங்கங்கே விமர்சனம் வந்துட்டே இருக்கு. ஒன்று அமைச்சர்களுடைய செயல்பாடு, இன்னொன்று அவங்களுடைய தனிப்பட்ட அவங்க வெளியே இதுக்கு முன்னாடி பண்ண நிகழ்வுகள்லாம் வந்து வீடியோவாக எடுத்து போட்டு இவங்க எப்படி நடந்து கொண்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பாலியல் சீண்டல் பண்ணார் ஒரு தாவேகா எம்எல்ஏ. அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணுறதை விட்டுட்டு இவங்க முழுக்க முழுக்க எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறித்து கூட திமுக தரப்பு, திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு கிடைத்த வரைக்கும் நமக்கு டிவிக்கேல சில நண்பர்கள் இருக்கிறாங்க. விஜய் வந்து ரொம்ப கடினமான நடவடிக்கைகளை எடுப்பாராம். அதாவது இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தேவையில்லை, நீ டிவிக்கேவுடைய எம்எல்ஏ ஆகிட்ட, ஒரு அமைச்சர் ஆகிட்டேன்னா மிக ஒழுக்கம் சார்ந்து அதே நேரத்தில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதுக்கு இடைஞ்சலாக எந்த அமைச்சர் தலையிட்டாலும் பதவியை பிடுங்கிடுவேன் அப்படின்னு தனியாக கூப்பிட்டே சொல்லியிருக்கிறார். தனியாக ஒரு 4-5 அமைச்சர்களை மட்டும், எல்லாரையும் இல்லை, ஒரு 4-5 அமைச்சர் எங்கெல்லாம் வந்து அமைச்சர்னா இன்னும் மற்ற கட்சியெல்லாம் கூட இருக்காங்களே. தாவேகால மட்டும் இல்லாமல் இப்போது விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் ஐயுஎம்எல், காங்கிரஸ். இல்லை, இவர் கூப்பிட்டு விசாரித்து பேசினது அவங்க கட்சியில் இருக்கிற முக்கியமான, அதாவது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமோ, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, அந்த அமைச்சரில் தான் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இப்போ எங்கள் அமைச்சர்லாம் வந்து சமூக நீதி அமைச்சரில் வந்து நீங்கள் ஊழல் நடப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. சரிங்களா? 2வது ஊழலும் செய்ய மாட்டார், அது ஒரு பிரச்சனை. பட் அதே மாதிரி தான் காங்கிரஸாக இருந்தாலும் சரி, மற்றதாக இருந்தாலும் சரி. ஆனால் மற்ற அமைச்சர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் குறிப்பாக வந்து பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட், அது ஊழல் மிகுந்த டிபார்ட்மெண்ட், உங்களுக்கு ரைட்டு தான். அது மாதிரி பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி இன்னும் ஊராட்சி, இப்படி சில உள்ளாட்சி இதெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் கூப்பிட்டு மெயினாகவே சொல்லிட்டாரன். சும்மா வந்து என்னுடைய நெருக்கமாக இருக்கிறான், இல்லை நம்ம ரொம்ப ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறான், அப்போ நம்ம செய்யலாம் கொள்ளலாம்னு நினச்சினா அந்த நேரத்தில் நான் பார்க்கவே மாட்டேன். நான் சொல்கிறது நம்பகத்தகுந்த உண்மை. அதில் போய் கலந்து கொண்ட அமைச்சரை என்னிடம் சொல்லியிருக்கிறார். நான் இதுக்கு மேலே உங்களுக்கு குழு சொல்ல முடியாது. இல்லைங்க, எங்களை மிரட்டிட்டாருங்க, எந்த ஊழலும் சும்மா வெளியில் மட்டும். நான் கேட்டேன், எப்படியே ஏங்க இந்த இப்போ வெளியில் சொல்கிறாரு ஊழலை ஒழிப்போம்ன்றது இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஊழல் வந்து தேவையில்லாமல் சொல்லிட்டாரு போல இருக்கு. கரெக்டாக சொன்னீங்க. ஊழல் வந்து எங்கே போனாலும் ஊழல். ஏங்க ஒரு சாதி சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் ஊழல், ஒரு வருமான சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் ஊழல். கரெக்டாக இல்லையா? இல்லை பிடபிள்யூடி அதை விட ஊழல். இப்படி ஊழல் மிகுந்த இந்த நாட்டில் எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நான் ஏன் கேட்டேன்னா, நான் ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்டு போன முறை வந்து பல லஞ்சங்களை கொடுத்து தான் நான் வேலை எடுத்து செஞ்சேன், 30% வரைக்கும். ரைட்டாக அது கட்சிக்காரன் கூட பார்க்க இருக்காது இல்லையே. அதுதானே இப்போ நான் சொல்கிறேன். நானே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானே. இப்போ எனக்கு வேலை கிடைக்க போகுது. நான் ஒரு கிளாஸ் 1 கான்ட்ராக்டு, ஆளையே சந்திக்க தேவையில்லை, ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதான். உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு அது மாதிரி முன்னால் இந்த வேலை செஞ்சது, அந்த வேலை செய்வதற்கான பொருளாதார வசதிகள், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸ், அதற்கான மிஷினரி, எல்லாமே மிஷினரி மட்டுமல்ல, ரிசோர்ஸ், அதாவது டெக்னிக்கல் மிகுந்த ஆட்கள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு வேலை போகுது. நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் போய் அங்கே போய் மேன் டு மேன் பார்த்தா தானே காசை கொடுத்து வாங்கிடுவீங்க. எல்லாம் ஆன்லைன். இதுவும் வந்து வேலை செய்யும் போதே நாங்கள் வந்து அதை வந்து அப்படியே அப்லோடு பண்ணி போடணும் உள்ள. வேலை இந்த ப்ராக்ரஸ் இந்த இதில் இருக்குது. ஆனால் போன அரசாங்கத்தில் என்ன செய்வாங்கன்னா, போன அந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையே செய்ய மாட்டாங்க பிரதர். எப்படி
வேலையே செய்யாமல் அதுக்கு பில்லு ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம அமைச்சர், இப்போ முன்னாள் அமைச்சர், பில்டு அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லை? இப்போ கூட சிங்கப்பூர்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு வந்திருக்கிறார்ல, வந்து எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி டைலாக் சொன்னார்ல. வேலையே செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட கோடிகளை எடுத்தாரா எடுக்கலையா? இப்போ அதுதானே ஊழல்னு சொல்லி அங்கே போய் ரைடே விட்டாங்களே. வேலை செய்யலை பிரதர். வேலை செஞ்சுட்டு நீ பில்லை கிளைம் பண்ணால் கூட பாராட்டலாம். வேலையே போடாத ரோடுக்கு போகாத ஊருக்கு இவங்க வந்து பில்லுகளை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஊழல். அவர் அந்த ஊழலே செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வேலையை வந்து ப்ராக்ரஸை உள்ளே போடணும். இன்றைக்கி மொபிலைசேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி டிமார்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மார்க்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பேஸ்மெண்ட் லெவல் முடிச்சுட்டோம், ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டோம் அப்படின்னு போட்டாவை போடணுமா? அப்புறம் இதெல்லாம் வெளிநாட்டு ஸ்கீமுங்க. எங்கள் துபாயில் வந்து நான்லாம் துபாய் இன்ஜினியராக இருக்கும்போது இதே ஸ்கீம் தான் ஃபாலோ பண்ணுவேன். இன்றைக்கி அதே ஸ்கீம். அங்கே லஞ்சம் இல்லை, அங்கெல்லாம் வேலைக்கு வந்து லஞ்சம்னா தலையை வெட்டிடுவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி விஜய் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் நம்ம பாராட்டுறோம். வேறு ஒன்றும் நானா டிவிக்கு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லை. நான் அது உண்மைகளை நேர்மையை பாராட்டுகிறேன். சமூக நீதி விடுதிக்கு முதலமைச்சர் முதல் முறையாக வந்து போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்லாம் கூட போகல அப்படின்லாம் வந்து தாவேகா தரப்புன்னு சொல்லப்பட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் போய் திறந்து வச்சாருங்க. போகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. திறந்து வச்சார். திறந்து வச்சுட்டு அதோட வந்தவர் தான். அது ஒழுங்காக நடக்குதா நடக்கலையா, லைட்டு எரியுதா எரியலையா, இல்லை மக்களுக்கு ஏதாவது பயன்படுமா அந்த மாணவர்களுக்குன்றதெல்லாம் போய் பார்க்குறதே இல்லை. ஆனால் இவர் எங்கள் அமைச்சரே சொல்லாமல் கொள்ளாமல் நேராக போயிட்டு 10 நிமிஷத்தில் வர சொல்லியிருக்கிறாரு. அப்போ எப்படி? இதுதாங்க வந்து ரைடுன்றது. இதே மானிட்டரிங் கண்ட்ரோலிங். ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ஒர்க்கோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எல்லாரும் சொல்லிட்டு போனீங்கன்னா தான் எல்லாம் ரெடி ஆகிடுவாங்களே. அப்போ டக்குன்னு சொல்லாங்களாம் அங்கே போகும்போது உண்மை என்னன்னு தெரியுது. அங்கே போய் நேராக மாணவர்கிட்டே பேசியிருக்கிறாரு, சாப்பாட்டை பார்த்துருக்கிறாரு, பாத்ரூமை பார்த்துருக்கிறாரு. இது தானே தேவை இந்த நிகழ்காலத்தில். இதெல்லாம் பெரிய விஷயங்க. நான் இன்னும் இதுக்கான பேசலாம். அந்த ஹாஸ்டலில் தான் எங்கள் தலைவர் படித்தவர். எங்கள் தலைவர் படித்து வளர்ந்தது இந்த ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் வந்து உண்மையிலே பல அறிஞர் பெருமக்களை உருவாக்கிய ஹாஸ்டல். ஆனால் நீ போன ஆட்சியாளர் காலத்தில் நீ பார்த்தீங்கன்னா நீ ஹாஸ்டலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாது. இன்றைக்கி பரவாயில்ல, நீ பெரிய மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. அந்த தம்பிகள்கிட்ட நான் பேசினேன், என்னப்பான்னு. இல்லைண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்றாங்க. அப்புறம் சிறப்பு தானே. அரசாங்க ரீதியாக வேறு என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள் இந்த அரசாங்கம் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்றால், நீங்கள் ஊழலை ஒழிப்போம்னு நீ சொல்லிட்டீங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய கொடூரம். இந்த உலகத்தையே பெரிய அச்சுறுத்தல் செய்து, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகம் பூரா ஊழல் மிகுதியாக இருக்கிறது. இந்த ஊழலை ஒழிக்கணும்னா அவங்கள வந்து உங்களுடைய அமைச்சர் பெருமக்களை நீங்கள் மானிட்டரிங் கண்ட்ரோலில் எப்பயுமே வச்சுருக்கணும். ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும். அது செஞ்சாதான் அது ஊழல் ஒழிக்க முடியும். இன்னொன்று இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது வந்து வெறும் எங்களுக்கு மட்டுமே நாங்கள் கேட்கல, எங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் கேட்கல. தமிழ்நாட்டில் வந்து அது ஏன் தடுக்கணும்னா அதில் பாதிக்கப்படுவது யாருன்னா இளைஞர்கள், பாதிக்கப்படுவது பெண்கள், அதே நேரத்தில் தலித்துகள். உங்களுக்கு ஓட்டு போடுறது இந்த 3 குரூப்பு தானே. தலித்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், இளைஞர் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன், பெண்கள் ஓட்டு போட உங்களுக்கு தானே வந்திருக்குது. அப்போ இங்கே பாருங்க, நீங்கள் ஆணவ படுகொலை நீங்கள் சந்திச்சிருக்க மாட்டேன் லைஃப்பில், கேள்விப்பட்டு நாங்கள் நேரடியாக களத்தில் பார்த்துருப்போம். அந்த பொண்ணு வந்து ஒரு மாற்று சமூகமாக இருக்கும், அந்த தம்பி வந்து ஒரு தலித்தாக இருப்பேன், தம்பியை போட்டு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணை வந்து அவங்க இந்த மாமனார் வீட்லையும் சேர்த்துக்கிற மாட்டாங்க, அப்பா அம்மா வீட்லையும் சேர்த்துக்கிற மாட்டாங்க, நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. நிறையா நான் கண்ணால் பார்த்துருக்கேன். திண்டுக்கல்லாம் ஒரு பொண்ணு பாவம், அந்த வாழ்க்கையை ரொம்ப சிக்கலான வாழ்க்கை, நடு ரோட்டில் விட்டு போயிடுவாங்க பிரதர். கடைசி அந்த பொண்ணை வந்து யாராவது சமூக ஆர்வலர்கள் இல்லை நேர்மையானவர்கள் யாராவது பாதுகாத்து அவங்களுக்கு நல்வாழ்க்கை கொடுத்தாதான். வழியே இல்லை. பல சோகமான கதைகளாக இருக்குது, நான் இங்கே பேச விரும்பலை. அப்போ ஒரு பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டால் இவர் இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும். மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவல்லாம் வருவதற்கு முன்னாடி தடுப்பதற்கான ஒரு உளவு அமைப்பு மாதிரி. அப்போ எந்தெந்த முன்னாள் அமைச்சரோட பின்னாடியே திடுறாங்க. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கை வந்து சிபிஐ மாற்றிருக்கிறீங்க, நான் பாராட்டுறேன். ஆனால் உண்மையான குற்றவாளி உங்களுக்கே தெரியுமே. தமிழக போலீஸை கூப்பிட்டு கேளுங்க யார் உண்மையான குற்றவாளின்னு. அந்த காலகட்டத்தில் திமுகவில் அரும்பெரும் அதிகாரத்தில் இருந்தவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பார்க்கல, நான் ஒன்றும் சொல்லலை. அப்போ சம்மந்தம் இருக்கா இல்லையான்றதை நீங்களும் பார்க்கணும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.